prioritize essentials. நியூ ஹவுஸ் ஃபர்னிஷ் பண்ணும்போது மெயினா தேவைப்படுற ஃபர்னிச்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட் அண்ட் மேட்ரஸ், பெட் சைட் டேபிள் அண்ட் ஆல்சோ ட்ரெஸ்ஸரையும் கன்சிடர் பண்ணணும். லிவிங் ரூம்ல கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு சோஃபா ஆர் கவுச், காஃபி டேபிள் அண்ட் ஆல்சோ டிவி ஸ்டாண்ட். டைனிங் ஏரியால ஆப்வியஸா டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸ். ஒருவேளை உங்க டைனிங் ஏரியா சின்னதா இருந்தா மல்டி ஃபங்க்ஷனல் ஃபோல்ட் அவுட் டேபிள் கூட வாங்கிக்கலாம். கிச்சன்ல தேவைக்கேற்ற மாதிரி டேபிள் ஆர் ஐலாண்ட் வித் ஸ்டூல்ஸ் கூட வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி இருந்தா டெஸ்க் அண்ட் சேர் ரொம்பவுமே முக்கியம். நிறைய மல்டி ஃபங்க்ஷனல் ஃபர்னிச்சர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் போக ஆக்சென்ட் சேர்ஸ், புக் ஷெல்ஃப்ஸ், வார்ட்ரோப், வேனிட்டி, ஓட்டமன், ஷூ ரேக், என்ட்ரிவேல பெஞ்ச், வால் மவுண்டட் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இதுல எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன ஃபர்னிச்சர்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்னு 2 கேட்டகரியா பிரிக்கணும். நீட்ஸ் கேட்டகரியில பேசிக் கம்ஃபர்ட் அண்ட் டெய்லி லிவிங்க்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் ஆட் பண்ணணும். வாண்ட்ஸ் கேட்டகரியில அடிஷனலா தேவைப்படுற ஏஸ்தெட்டிக் அண்ட் லக்ஸரிக்கான ஃபர்னிச்சர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மூலமா உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க முடியும்.